ஒரு கேரட்டும் ஒரு பீட்ரூட்டும் சீவி வச்சுருக்குறோம். இதில் வந்து ஸ்வீட்டாக ஒரு கட்லெட்டு, காரமாக ஒரு கட்லெட் நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது காரத்துக்கு வெங்காயம் தாளித்து எடுத்துக்கலாம். தேங்காய் பூ போட்டு நம்ம காய் வைக்கிற மாதிரியே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்வீட் செய்கிறதுக்கு இது கொஞ்சம் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு தேங்காய் பூவும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். தேங்காய் பூ போட்டு வெந்துடுச்சு. இது வந்து காரத்துக்கு வச்சுக்கலாம். இதே மாதிரி சட்டியில் காய போட்டு ஒரு வணக்கி சர்க்கரை போட்டு எடுத்துக்கலாம். இனிப்பு செய்கிறதுக்கு வணக்கிறதுக்கு காய்க்கு தேங்காய்க்கெலாம் நம்ம 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் காஞ்சிருச்சு. இதில் வணங்கிடுச்சு. இதில் ஒரு 4 ஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கேன். இதே கிளறி விட்டு ஆற வச்சு நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். நம்ம கேரட்டு இனிப்பு காரப்பொடி செய்கிறதுக்கு பாதி மைதாவும் பாதி கோதுமாவும் எடுத்துருக்கிறேன். ஒப்புட்டுக்கு பிணையிற மாதிரி பிணைஞ்சிக்கலாம். இல்லைன்னா மெலிசாக தேய்ச்சி உள்ளார வச்சு பூரி தேய்க்கிற மாதிரி செஞ்சு பண்ணிக்கலாம். இப்போ இதை பிணைஞ்சி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் ஊறட்டும். மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வச்சு நம்ம ஒப்புட்டு தட்டுற மாதிரி இதை உருண்டை பிடிச்சி வச்சு தட்டி சுட்டு எடுத்துடலாம். காரத்தில் 3 போட்டு எடுத்தாச்சு. சரி, இனிப்பு 3 வெந்துட்டுருக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி மைதாவை இழுத்து போடுறதுக்கு வரலைன்னாக்கா பூரியாக தேய்ச்சி அதில் வச்சு திரும்பவும் அமுத்தி எடுத்துக்கலாம். திரும்பவும் பூரணத்தை உள்ளே வச்சு அமுத்தி திரும்பவும் பூரி தேய்ச்சிங்கனாக்கா சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி எடுத்து போட்டுக்கலாம். இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. உள்ளே வந்து இப்படி தான் வெந்திருக்கும். காரம் போட்டு சாப்பிடலாம். இதே மாதிரி முள்ளங்கி, நூகுல், உருளைக்கிழங்கு எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி செய்யலாம்.